இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு அடை பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 250 எம்எல் பிடிக்கிற அளவுக்கு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பச்சை அரிசி பாதி, இட்லி அரிசி பாதி கலந்துருக்கேன். அதில் அப்படியே ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 விதமான பருப்புலையும் நல்லா பாதி பாதி எடுத்துட்டு, அதையும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு, நல்லா அலசிட்டு, ஒரு 2 1/2 மணி நேரம் சோக் பண்ணிக்கோங்க. அதை கூட 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அடைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா நைஸா அரைஞ்சு வச்சிருக்கேன். அது கூட கருவேப்பில, அப்புறம் தேங்காய் பல்லு பல்லா கீறி வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க. உங்க இஷ்டம் தான். அது கூட அப்படியே மரவள்ளி கிழங்கையும் க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறையவே போட்டுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரன்னு அரைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைஞ்சு வச்சிருக்க வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 3 கூட போட்டுக்கலாம். எனக்கு பல்லு போட்டால் தான் பிடிக்குன்னு சொன்னால் நான் பல்லா போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கலந்துட்டு கொஞ்சம் மெலிசாக ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே தான் இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு பதமாக எடுத்துருங்க. இது கூட பொட்டுக்கல்ல கம்மியாக போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அமோகமாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.